ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்கன்னா, அடுத்த வாரம் அதாவது நாளையிலேருந்து என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா மயிலோட அப்பா பார்த்திங்கன்னா சரவணன் ஒரு பொண்ணோட உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு கோயிலில் பார்த்திங்கன்னா, ஓஹோ என்னோட பொண்ணு குழந்தை உண்டாயிருக்கா, வேறொரு பொண்ணோட நீ கூத்தடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறா. வீட்டில் போய் உங்கள் பையன் இன்னொரு பொண்ணோட கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சரவண இந்த வீடியோவில் அதில் பார்த்தீங்கன்னா கோயிலில் எல்லாரும் வேனுக்கு அடிச்சுட்டாரு. உடனே அவங்க அம்மா இப்பெல்லாம் கோயிலில் சுற்றி சண்டை போட்டாங்க. உடனே என் பொண்ணை அடிச்சு வச்சு இன்னொரு பொண்ணை கூட்டுறாங்களா, சும்மா யாரும் கத்துறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மயில் இடிச்சுட்டு அம்மா அப்பா ஓடினாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, அந்த பொண்ணை பிடிச்சிடறாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா விஜயா வீட்டுக்கு சாமியாரா வந்தவங்க. நீங்க யாருன்னா சண்டை மீடியாவை அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. நேரம் முத்துக்கிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இல்லை இடிச்சுட்டு போனாங்க. அது யார் தெரியுமா, வேற யாரில் நம்ம வீட்டுக்கு சாமியாரா வந்தவங்க தான். இதுலேருந்து தெரியுதா இப்போ பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மருமனால தான் ஆபத்துன்னு சொன்னாங்களே, அவங்க பொய் சொல்றாங்க, நான் இப்போ நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமாகவே அந்த பொம்பளையை பிடிச்சி ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எல்லாமே நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல விசாரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் இப்போ என்ன போடுறாங்க அப்படின்னா, நிலா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சோழனை கூப்பிட்டு வராங்க. ஓனர் சரி உன்னை மன்னிச்சிடுறேன், பொண்டாட்டிக்கா எல்லாம் செஞ்சேன்னு சொன்ன பற்றி அந்த ஒரு வார்த்தைக்காக மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறாரு. நேராக அழுதுகிட்டே வராங்க. உங்களை நல்லா வச்சுக்கணும், உங்களை பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்பெனியில் இருக்கணும்னு நினச்சி தான் நான் திருநே வச்சபடி செய்யலை. என்னால் எதுவுமே நான் திருந்தணும்னு நினச்சா கூட என்னால் திருந்த முடியல, என்னை மன்னிச்சிருங்க சொல்லி அழுதுகிட்டே வராரு. அதை பற்றி பரவாயில்லை, இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே, நான் அழுதுகிட்டே இருறாரு. அப்போ நிலா பார்த்தா சமாதானப்படுத்துகிறாங்க. சரி போனதெல்லாம் போட்டு விடுங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இப்போ ஓனர் மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சு அவருக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. இப்போ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். சின்ன மருமகள் தொல்லை என்ன போடுறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை என்ன போடுறாங்கன்னா, இப்போ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேணுன்னே ஈஸ்வரி தமிழோட ஃபோனை எடுத்து வேணுன்னே அவள் அப்பாவுக்கு தவறாக ஒரு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. அவள் அப்பாவும் தமிழ் தான் மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஜெனியை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியே காணுமா, உடனே இந்த வீட்டில் உள்ள யாராவது உதவி செஞ்சிங்களாங்க? இல்லைங்க, நாங்கள் எந்த உதவியும் செய்யலைங்கிறாங்க. அப்போ கெஸ்ட் ஹவுஸில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கதவை தராங்க. அப்போ தமிழோட அப்பா வராரு. தமிழ் நீ தானே மெசேஜ் பண்ண, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெனியை கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டேன் நான் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் மாலையும் கழுத்துமா வெளியில் வராரு. இதை பார்த்து அம்மா அப்பா தேய்ச்சி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழிப்புறம் யார் மேலே உள்ள தமிழ் நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழோட ஃபோனை எடுத்து ஈஸ்வரி தான் இது எல்லாமே பண்ணியிருக்கா. இது எப்படி தமிழுக்கு தெரிய வருமா அப்படின்னு தெரியல. வேறுனே கெட்ட பேர் இருக்கணும். இப்போ தமிழை வீட்டை விட்டு வெளியில் விரட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. 4 சீரியல் பார்த்தோம். இன்னும் நிறைய சீரியலோட ரிவ்யூ தொடர்ந்து நான் பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.